வணக்கம். இப்போ குழந்தை பருவத்துல வளரும் வயதுல எலும்பு எப்படி இருக்குன்னு நுணுக்கமா பார்க்கணும்னா 0 to 17 அல்லது 18 இயர்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம். அதாவது நம்ம எலும்பு வளர்ச்சியாகி நம்ம குட்டியா இருந்து பிறந்து growth ஆகிற வரைக்கும் அந்த வளர்ச்சி முடியறது பொதுவாக பாய்ஸ்க்கு ஒரு 15-16 வயசு வச்சுக்கலாம், கேர்ள்ஸ்க்கு ஒரு 2 வயசு சேர்த்தி கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த வளர்ச்சி முடிகிற வரைக்கும் போன் வந்து எலாஸ்டிக்கா இருக்கும். அதுலயும் முதல் 10 வருஷத்துல ரொம்ப எலாஸ்டிக்கா இருக்கும். எலாஸ்டிக்னா அதுல அதிக கால்சியம் இருக்காது. கால்சியம் தான் இந்த ஸ்ட்ரென்த், அந்த ஹார்ட்னஸ்க்கு காரணம். ஸோ அப்ப என்ன ஆகும்னா எலாஸ்டிக்கா இருக்கிறதுனால விழுந்தாலுமோ அடிபட்டாலுமே கூட அது உடையாமையே தப்பிக்க வாய்ப்பு உண்டு. அப்படியே உடைந்தாலும் ஒரு சைடு மட்டுமே உடையும். உதாரணத்துக்கு ஒரு முருங்கைக்காயை கட் பண்ணா ஒரு சைடு அட்டாச் ஆயிருக்கும், ஒரு சைடு பிரேக் ஆகும். கிரீன் ஸ்டிக் ஃபிராக்சர்னு சொல்லுவோம். ஸோ இது போலதான் பிரேக் ஆக முடியும். ஃபுல்லா உடைஞ்சி தனியா போற அளவுக்கு எலும்பு இருக்காது. ஸோ இது வந்து ஒரு 10 வயதுக்கு மேல போக போக கொஞ்சம் கொஞ்சமா கால்சியம் டெபாசிட் ஆகுறது, கொஞ்சம் கொஞ்சமா போன் வந்து ஹார்டாக ஆரம்பிக்கும். அதே சமயத்துல அந்த 10 to 15 இயர்ஸ் வரும் பொழுது அந்த போன் குரோத் வளர்ச்சியாகி நம்ம லென்த் அதிகமாகும், அதாவது நம்மளுடைய உயரம் அதிகமாகும். ஒரு கட்டத்துல அடல்ட் பேட்டர்ன், அதாவது ஒரு 18-20 வயசுக்கு போறப்ப அடல்ட் பேட்டர்னுக்குள்ள போயிடும். ஸோ இதுதான் வந்து குழந்தைகளுடைய எலும்போட தன்மை. நன்றி.